இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இன்டர்னல் எனர்ஜி பத்தி ஒரு சின்ன ஃபேக்ட். இந்த சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸ் நீங்க பார்த்திருந்தீங்கன்னா, எஸ்பெஷலி செகண்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா, இன்டர்னல் எனர்ஜினா என்னன்னு உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும். இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா, அந்த சிஸ்டம்ல இருக்கிற மாலிக்யூல்ஸ், அதுக்குள்ள இருக்கிற எனர்ஜி இதெல்லாம் சேர்ந்து தான் நம்ம இன்டர்னல் எனர்ஜி அப்படின்னு சொல்றோம். இந்த இன்டர்னல் எனர்ஜியை குறிக்கிறதுக்கு நம்ம U அப்படின்ற ஆல்பபெட்டை யூஸ் பண்றோம். நம்ம இந்த சிஸ்டம்க்கு ஹீட் ஆட் பண்றோம், இல்ல இந்த சிஸ்டம் ஒர்க் பண்ணுது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ் படி இந்த சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி மாறுது அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்டர்னல் எனர்ஜி அப்படின்ற ஒன்று இந்த சிஸ்டமுக்கு மட்டும் தனித்துவமான, இந்த சிஸ்டமை மட்டும் சார்ந்த ஒரு விஷயம். அதனால அதை ஸ்டேட் வேரியபிள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இன்டர்னல் எனர்ஜி ஹீட்னால மாறலாம், இல்ல ஒர்க்னால மாறலாம். ஆனா இந்த ஹீட் ஒர்க் எல்லாம் நம்ம வெளியே எடுத்துட்டோம், இதை நம்ம பார்க்கல அப்படின்னா, வெறும் இன்டர்னல் எனர்ஜியோட சேஞ்சை மட்டும் பார்க்குறோம் அப்படின்னா, எதனால சேஞ்ச் ஆச்சுன்னு நம்மளால சொல்லவே முடியாது. அதனால தான் இதை ஸ்டேட் வேரியபிள்னு சொல்றோம். இப்போ இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்குவோம். இது ஒரு சாதாரண சைக்கிள் டயர். அந்த சைக்கிள் டயருக்குள்ள உள்ள ஒரு சின்ன பகுதியை நம்ம எடுத்து பார்க்குறோம். அதுக்குள்ள இருக்கிற மாலிக்யூல்ஸ் தான் இதுன்னு நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. அதுதான் நம்மளோட சிஸ்டம். இந்த சைக்கிள் டயர் ரொம்ப நேரம் வெளியவே இருக்கிறனால வெயில் இதுக்கு ஹீட் கொடுக்குது. அந்த ஹீட், அந்த வெப்பம் இந்த சைக்கிள் டயருக்குள்ள உள்ள மாலிக்யூல்ஸோட இன்டர்னல் எனர்ஜியை மாற்றுது. அதுதான் நம்ம இங்க பார்க்குறோம். இத ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்ப இதே மாதிரி இன்னொரு சைக்கிள் டயர் எடுத்துப்போம். முன்னாடி பண்ண மாதிரியே இந்த இன்னொரு சைக்கிள் டயருக்குள்ள உள்ள ஒரு சின்ன பகுதியவும் நம்மளோட சிஸ்டம் அப்படின்னு சொல்லி நம்ம குறிக்கிறோம். இதுக்குள்ளேயும் மாலிக்யூல்ஸ் ஒரு விதமா மூவ் ஆகிட்டு இருக்கு. அதுக்கு ஒரு இன்டர்னல் எனர்ஜி இருக்கு. இப்ப இதுக்கு ஹீட் கொடுக்காம வித்தியாசமா என்ன பண்றோம்னா, ஒரு பம்ப் வச்சு இதுல காத்தடிக்கிறோம். அதனால இந்த சிஸ்டம்குள்ள நம்ம ஒரு ஒர்க் செலுத்துறோம். அந்த ஒர்க், அந்த வேலை இந்த சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜியை மாத்துது. இப்ப நீங்க கவனிச்சீங்கன்னா, இந்த ரெண்டு சிஸ்டமோட இன்டர்னல் எனர்ஜி ஒரே மாதிரி இருக்கு. அந்த மாலிக்யூல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரே மாதிரி நகர்ந்துட்டு இருக்கு. அதாவது ஒரே ஒரே இன்டர்னல் எனர்ஜி இருக்கு. U1 அப்படின்றது லெஃப்ட் சைடுல இருக்க சிஸ்டமோட எனர்ஜினா, U2ன்றது ரைட் சைடுல இருக்கிறதோட எனர்ஜி. ரெண்டும் ஈக்குவலா இருக்கு. லெஃப்ட் சைடுல இருக்க டயர் வெப்பம் கொடுத்தனால அதோட இன்டர்னல் எனர்ஜி மாறுச்சு. ரைட் சைடுல இருக்க டயர் ஒர்க், அதாவது வேலை செலுத்தினதுனால அதோட இன்டர்னல் எனர்ஜி மாறுச்சு. ஆனா இது எல்லாத்தையும் மறந்துட்டு இந்த ரெண்டு இன்டர்னல் எனர்ஜியும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா ஐடென்டிக்கலா இருக்கு, ஒரே மாதிரி இருக்கு. அதனால தான் இது ஸ்டேட் வேரியபிள்னு சொல்றோம். ஏன்னா அது எதனால, எந்த பாதையினால அந்த ஸ்டேட்டுக்கு வந்தது அப்படின்றது முக்கியம் இல்லை. ஆனா அந்த சிஸ்டம்க்கு அந்த நேரத்துல என்ன எனர்ஜி இருக்கோ அதோட தனித்துவமான எனர்ஜி தான் இன்டர்னல் எனர்ஜி. அதாவது அது ஒரு ஸ்டேட் வேரியபிள்.